உறவுகள் அனைவருக்கும் நற்றமிழ் வாழ்த்துக்கள். மேலும் ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் உவகை அடைகின்றேன். இன்று என்ன தகவலோடு வந்திருக்கின்றது தான் பார்க்கிறீர்கள். அதாவது பிரான்ஸ் தொடர்பான தகவல் தான். பிரான்சிலே பள்ளிக்கு அல்லது பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கான கொடுப்பனவு ஊக்கத்தொகை என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகை இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலும் பிரான்சினுடைய கடற்கரை தேசங்களிலும் வழங்கப்பட்ட ஆரம்பித்திருக்கின்றது. ஆகஸ்ட் 4 முதல் லா ரியூனியன் மற்றும் மயோத் பகுதிகளில் இந்த ஆகஸ்ட் 4 முதல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல பிரான்ஸ் உட்பட மற்றும் கடல் கடந்த பிரதேசமான சில இடங்களில் ஆகஸ்ட் 18 முதல் இந்த ARS சொல்லலாம் ஆங்கிலத்தில், இந்த ARSன்னு சொல்ல அந்த உதவித்தொகை வழங்கப்பட இருக்கின்றது. இதில் யார் யாருக்கு எந்தெந்த வயது மாணவர்களுக்கு இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், குறிப்பாக 6 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்கள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இதை எப்படி பெற்றுக்கொள்வதெல்லாம் சொல்லி விவரமாக பார்க்கலாம். இந்த தொகை 2024 ஆண்டு வருமானம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு குடும்பத்தினுடைய வருமானத்தை 2024 ஆண்டு ஆம்போன்னு சொல்லப்படும் அந்த வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் இந்த தொகையை வழங்கப்பட இருக்கின்றது. இது ஏப்ரல் 1 முதல், இந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் சற்று உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த உதவி வழங்குகின்ற தொகை. அதை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆண்டுக்கு குறைந்தது ஒரு குழந்தையை கொண்ட குடும்பமாக இருந்தால் ஆண்டு ஒன்றுக்கு அவருடைய வருமானம் 28,956 யூரோவை தாண்டக்கூடாது. அதற்கு அதிகமாக சென்றிருந்தால் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு அவர்கள் தகுதி இழந்தவர்களாக கருதப்படுவார்கள். அதே போல் 2 குழந்தைகளை கொண்ட குடும்பத்தினருக்கு இதற்கான வரப்பு 35,638 யூரோக்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 3 குழந்தைகளை கொண்ட குடும்பத்திற்கு 42,320 யூரோவுக்கு குறைவாக ஆண்டுக்கான வருமானம் இருந்திருக்க வேண்டும். அதே போல் 4 குழந்தைகளை கொண்ட குடும்பத்தினருக்கு 49,002 சென்டியம் வரையிலான யூரோக்கள் அனுமதிக்கப்படுகின்றது. ஒவ்வொன்று கூடுதல் குழந்தைக்கும் வருமான வரப்பில் 6,682 யூரோக்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. குடும்ப வருமானம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை சிறிதளவு மட்டும் தாண்டி இருந்தால் இந்த ARS என்கின்ற உதவியை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து CAF அல்லது MSA விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். அவர்களோடு தொடர்பு கொண்டால் 2026 ஆண்டுக்கான உதவித்தொகையை பெறும் குழந்தைகள் 2008 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 முதல் 2020 டிசம்பர் 31 வரை அவர்கள் பிறந்த தேதியாக இருக்க வேண்டும். அவருடைய அகவை இந்த அகவைக்குள் தான் இருக்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் 6 முதல் 10 வயது பாடசாலை செல்லும் குழந்தைகளுக்கான கொடுப்பனவு தொகையாக 426 யூரோ 87 சென்டியம் வழங்கப்படுகின்றது. 1 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு 450 யூரோ 41 சென்டியம் வழங்கப்படுகின்றது. 15 முதல் 18 வயது குழந்தைகளுக்கு 466 யூரோ 2 சென்டியம் வழங்கப்படுகிறது. இதில் 16, 17, 18 வயது குழந்தைகள் தொடர்ந்து இவர்கள் பாடசாலை சென்று கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது இதனுடைய நிர்பந்தமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதை எப்படி பெற்றுக்கொள்வது, இதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு ஒரு விண்ணப்பம் செய்யணுமான்னு சொல்லி உங்களிடம் கேள்வி எல்லாம். நிச்சயமாக CAF என்று சொல்லப்படுகின்ற அமைப்பிலே ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்து குழந்தை 6 முதல் 15 வயது வரை இருந்தால் பொதுவாக நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை. அவர்களாக ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி முறையாக இந்த பணம் உங்கள் வங்கிகளுக்கு CAF மூலமாக வைப்பிலிடப்படும். ஆனால் 6 வயதுக்கு குறைவான குழந்தைகள் முதலாவதாக CPA வகுப்பிலே இணையப் போகின்றார்களா இருந்தால் அவர்களுடைய பாடசாலையுடைய சான்றிதழை CAFக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, முதல்ல சொன்ன மாதிரி 16 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பாடசாலை தொடர்ந்து கற்கிறார்கள் அல்லது தொழில் பயிற்சியில் இருக்கிறார்கள் என்பதை CAFலே உங்களுடைய கணக்குக்கு சென்று அதன் வழியாக நீங்கள் அவர்களுக்கு அறிவித்தல் செய்ய வேண்டும் என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த CAFல உங்களுடைய CAF கணக்கு இணையதளத்தில் இல்லை அல்லது தனிமை இல்லை சொன்னால் இதற்கான படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. வீட்டிலேயே இருந்து கல்வி வழங்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு பொதுவாக இந்த உதவித்தொகை கிடைக்க மாட்டாது. எனினும்
CNED என்று CNED சொல்லப்படுகின்ற அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர கல்வி திட்டத்தில் வந்து குழந்தைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த உதவி செலவுகளை கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இந்த தகவலை வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் எண்ணுறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் மற்றொரு தகவலோ ஏதோ ஒரு செய்தியோ ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். பை பாய்.